Hey hello friends எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக்கோட உங்களை நான் சந்திக்க வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சுட்டு அடங்கொக்கா என்னடா அது இப்படிலாம் இருக்காடா அப்படின்ட்டு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை நான் படித்ததுக்கப்புறம் அப்படி தான் நான் ஃபீல் பண்ணேன். இதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே வந்துட்டு நான் ரொம்ப பார்த்து வியந்த ஒரு ஆச்சரியமான பூச்சி இனமான ப்ரேயிங் மேண்டிஸை பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் அதுக்கு பெருசாக ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ இந்த வீடியோக்காச்சு உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்பவுமே தேவை. ஸோ இந்த வீடியோவும் அதே மாதிரி தான் நான் பார்த்து வியந்த ரொம்பவுமே வந்துட்டு அதிர்ச்சியான ஒரு விஷயம் தான். ஸோ இப்பெல்லாம் இருக்குதாடா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதை நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சரி, ரொம்ப நேரம் பேசாம வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்ச அந்த பூச்சி வேற எதுவும் இல்லை, தேனி தான். என்னடா தேனியை பத்தி என்னடா பெருசா சொல்லிட போற, எங்களுக்கு தெரிஞ்சதானே சொல்ல போற. நேரா போயிட்டு தேனி பூவுல தேன் எடுக்கும். அந்த எடுத்து தேனை கொண்டு போயிட்டு தேன் கூட்டுல சேமிச்சு வைக்கும். எதானே சொல்ல போற அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இது இந்த தேனியை பத்தி மொத்தமா நம்ம 3 விஷயம் பார்க்க போறோம். அது உங்களுக்கு தெரியாத விஷயம் தான். அதுல முதல் விஷயம் என்னன்னா, பொதுவா தேனீக்கள் எல்லாமே பூவுல இருந்து தேன் எடுக்கும் அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அது எப்படி எடுக்கும்னு இன்ன வரைக்குமே நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாருமே எப்படி நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னா, தேனி வந்துட்டு அது வாயை வச்சு தேனை எடுத்துட்டு போயிட்டு நேரா கொண்டு போய் தேன் கூட்டுல சேர்த்துறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அதான் கிடையாது. தேனை சேகரிக்கிறதுக்குன்னே தனி ஒரு அமைப்பு தேனிகிட்ட இருக்குது. அந்த அமைப்பு என்னன்னா, அதோட உடம்பு ஃபுல்லாமே வந்துட்டு நிறைய முடி இருக்கும். அது மட்டும் இல்லாம அது கால்லையும் நிறைய முடி இருக்கும். இந்த முடியை வச்சுக்கிட்டு நேரா அந்த தேனி ஒரு பூவுக்குள்ள போயிட்டு தன்னோட உடம்பு ஃபுல்லா நுழைச்சு ஒரு ஆட்டும் பாருங்க. அதுல இருக்கிற மகர்ந்த தூள் எல்லாமே இந்த முடியில போய் ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, அந்த மகர்ந்த துகள் எல்லாத்தையுமே அதோட பின்னங்கால ஒரு கூட மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அந்த அமைப்புல கொண்டு போயிட்டு சேகரிச்சு வச்சுக்கும். இப்படிதான் தேனி தேனை சேகரிச்சு வச்சுக்குது. மத்தபடி வந்துட்டு வாயால கிடையாது. அடுத்தபடியா ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இப்ப நம்மளாம் வந்துட்டு ஒரு தகவலை இன்னொருத்தவங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், டைரக்டா வந்துட்டு போன் பண்ணுவோம். அப்படி இல்லாட்டினா வந்துட்டு டைரக்டா வீடியோக்கள் அடிச்சு கூட நம்ம வந்துட்டு சொல்லிடுவோம். ஆனா இந்த பூச்சி எல்லாம் எப்படி தங்களுக்குள்ள தகவலை பரிமாறிக்குதுன்னு நம்ம என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்திருக்கோமா? அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளா இன்னைக்கு நம்ம தேனியை வச்சு சொல்ல போறோம். சோ இந்த தகவலை நீங்க கேட்டதுக்கு அப்புறம் ரொம்பவே ஷாக்காவீங்க. பொதுவா தேனீக்கள்ல ஆண் தேனி, வேலைக்கார தேனி, ராணி தேனி அப்படின்ட்டு 3 வகையான தேனீக்கள் இருக்கு. இதுல வேலைக்கார தேனீகள் தான் எங்கெங்க தண்ணி நிறைய இருக்குது, எங்கெங்க மகரந்தங்கள் நிறைஞ்ச நிறைய பூக்கள் இருக்குது அப்படிங்கறத தேடி பார்த்து சொல்லும். தேடி பார்த்து கண்டுபிடிச்ச உடனே இந்த மாதிரி இந்த இடத்துல நிறைய மலர்கள்லாம் இருக்குது அப்படிங்கறத இன்னொரு தேனி கிட்ட ஒரு வகையான நடனம் மூலம் சொல்லும். இந்த நடனத்தை தான் தேனி நடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நடனமும் வந்துட்டு 3 வகையான நடனம் இருக்குது. இதுல முதல் நடனம் வட்ட நடனம்னு சொல்லுவாங்க. இந்த வட்ட நடனம் எப்படி இருக்கும்னா, தேனீக்கள் பறந்துகிட்டே ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப்ல சுத்திக்கிட்டே இருக்கும். இந்த நடனம் மூலமா ஒரு தேனி என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம தேன் கூட்டுக்கு பக்கத்துல வெறும் 50 மீட்டர் தொலைவுக்குள்ள நிறைய மகரந்தங்கள் நிறைஞ்ச பூக்கள் இருக்குது அப்படிங்கறத சொல்ல வருது. ஆனா இதுல எந்த இடத்துல எந்த திசையில இருக்குங்கிறத குறிப்பிடாது. ஆனா தன்னோட தேன் கூட்டை சுத்தி 50 மீட்டருக்குள்ள தான் இருக்கு அப்படிங்கறத தெரியப்படுத்தும். அதுக்கப்புறம் தேன் கூட்டுல இருக்க தேனீக்கள் எல்லாமே அந்த நடனம் வர்ற தேனியை வச்சும் அது மேல இருந்து வர்ற அந்த மகரந்தத்தாலோட வாசனை வச்சும் அந்த இடத்துக்கு போகும். அடுத்து ரெண்டாவது சிக்கிள் டான்ஸ், அதாவது அருவா நடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மகரந்தங்கள் எல்லாமே 50 இருந்து 150 மீட்டருக்குள்ள இருக்கு அப்படிங்கறத வெளிப்படுத்துறதுக்காக இந்த நடனம் ஆடப்படுது. அடுத்தபடியா 3வது ஆடப்படுற நடனம் தான் வேகிள் டான்ஸ். இதுல மகரந்தங்கள் நிறைஞ்ச மலர்கள் 150 மீட்டருக்கு மேல இருந்தாலுமே அது இருக்கிற இடத்தையும் அது இருக்கிற திசையுமே கரெக்டா குறிக்குது. இந்த டான்ஸ் எப்படி இருக்கும்னா, வட்ட வடிவ டான்ஸையும் அப்படியே சிக்கிள் டான்ஸையும் சேர்த்து வச்சாப்புல இருக்கும். இப்படித்தான் ஒவ்வொரு தேனியும் இன்னொரு தேனி கிட்ட தன்னோட தகவலை பரிமாறிக்குது. பாருங்களே, ஒரு தேனி ஒரு நடனம் மூலியமா இல்ல அது பறக்கிற ஸ்டைல் மூலியமா அது என்ன சொல்ல வருது அப்படிங்கறத வெளிப்படுத்துதுல. இப்படிதான் தேனீக்கள் ஒரு தேனிகிட்ட இருந்து இன்னொரு தேனிகிட்ட பேசிக்குது அப்படிங்கறத கண்டுபிடிச்சது கார்ல் வெர்ன் பிரீஸ். இந்த கண்டுபிடிப்பு மூலியமா உலகத்தையே தம் பக்கம் திரும்பி பார்க்க வச்சாருன்னே சொல்லலாம். இதுக்காக 1973ல விலங்குகளின் நடத்தை கண்டுபிடிப்புக்காக நோபல் பரிசும் வாங்கினாரு. சீரியஸ்லி இது ரொம்பவே ஆச்சரியமான விஷயமா தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போயிருங்க. கடைசியா 3வது விஷயம் என்னன்னா, இந்த தேனீக்கள் கூட்டத்துல இருக்கிற ராணி தேனி எப்படி தன்னோட இணையான ஆண் தேனியை சூஸ் பண்ணுது அப்படிங்கறதான். இதுல ஆண் தேனீக்கள் எப்போதுமே வந்துட்டு ரொம்பவே அதிகமா இருக்கும். அதனால சூஸ் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால இந்த ராணி தேனிகள் என்ன பண்ணோம்னா, தன்னால எந்த அளவுக்கு உயரம் பறக்க முடியுமோ அந்த அளவுக்கு உயரம் பறக்குமா. அந்த ராணி தேனிகளை பின்தொடர்ந்தே ஆண் தேனிகளும் பறக்குமா. எந்த ஆண் தேனி ராணி தேனிக்கு ஈக்குவலா பறக்குதோ அந்த ஆண் தேனியை தன்னோட இணையா சூஸ் பண்ணிக்குது இந்த ராணி தேனி. அது மட்டும் இல்லங்க, இந்த தோல்வி அடைஞ்ச ஆண் தேனீக்கள்ல நிறைய தேனீக்கள் வந்துட்டு தற்கொலை பண்ணிக்குமா. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு உள்ள வீடியோ. ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்லாம் நிறைய உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த நல்ல ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பாய், see you guys. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.